வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னன்னு சொல்கிறதுன்னே தெரில. ஏன்னா இதுக்கு ஒரு ஊருக்கு ஒரு பேராகுது. சிலர் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சிலர் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க, ரவுண்டாக. சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சேனக்கிழங்கு. ஆனால் சட்டி கருணுன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்ம குழக்கட்டை பிடிக்கிறோம் பாருங்க, மாதிரி இருக்கிறதுனால புடிக்கருன்னு சொல்லுவாங்க. குழக்கட்டை பிடிக்கிற மாதிரியே இருக்குது இல்லை, அதனால புடிக்கருன்னு சொல்லுவாங்க. இந்த புடிக்கரணையை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வாதம், கபம், பித்தம் இதனால வர்ற எல்லா நோய்க்கும் இது நல்ல மருந்து. இந்த கருணக்கிழங்கு நல்ல மருந்து. மந்தமாக இருக்குது வயிறு ஆனாக்கா இது பசியை தூண்டும், பசியை ஏற்றி விடும். நம்ம இறப்பைக்கு நல்ல பலம் கொடுக்கும். அது பசியை தூண்டும், இறப்பைக்கு நல்ல பலம் கொடுக்கும், ஜீரணிக்கிற மாதிரி. அப்பால இது மூல நோய்க்கு நல்ல மருந்து. இது மூல நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. இது எங்கள் அம்மாலாம் நான் சின்ன போத அதில் எங்கள் அம்மா அந்த கிழங்கை நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு, அந்த தோலில் வேறு தொவியில் அரைப்பாங்க எங்கள் அம்மா. அது தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா சின்னதாக நறுக்கி போட்டு அதில் புளியை கரைச்சி ஊற்றி மிளகா பொடியெல்லாம் போடாத உப்பு போட்டு நல்லா மசிச்சு சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு மூலம் இருந்தது. அந்த மாதிரி மூல நோய்க்கு பசங்க விளாடுதுங்க. மூல நோய்க்கு நல்ல மருந்து அது. அப்பால் பார்த்தீங்கன்னா, நம்ம குடலில் கிருமி சேராத நம்ம குடலை காப்பாற்றும், பூச்சி சேராத காப்பாற்றும் குடலை. அப்பால் அந்த பரம்பரையாக நரம்பு சக்கரை வியாதி மாதிரி பரம்பரையாக நரம்பு நோய் கூட இருக்கும் சிலருக்கு, அதெல்லாம் கூட சரி பண்ணும். அப்பால் கல்லீரலுக்கு இது நல்ல எனர்ஜி கொடுக்கும். கல்லீரலுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். இது ஜுரம் இருந்தால் கூட சாப்பிட்டா போகும்னு சொல்கிறாங்க. ஜுரம் இருந்தால் கூட சாப்பிட்டாக்க போகும் சொல்கிறாங்க. அப்பால் அல்சருக்கு இது நல்ல மருந்துன்றாங்க. அல்சருக்கு இது நல்ல மருந்து. உடம்பு எடையை கூட குறைக்கும் ஆன்றாங்க. உடம்பு எடையை கூட குறைக்கும், அல்சருக்கு நல்லது. உடம்பு எடையை குறைக்கும், மூல நோய்க்கு மருந்து. ஜுரம் வந்தால் கூட போகும். பசி எடுக்காத இருந்தால் பசி எடுக்கிற தன்மையை உண்டாக்கும். அப்போல இது இறப்பைக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். இப்படி பல இது இருக்குது. குடலில் பூச்சி சேராது. இந்த வாதம், பித்தம், கபம்னு 3 விதமான நாடி இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும். அதில் ஒவ்வொருத்தருக்கும் எதனா ஒன்று தான் இருக்கும். வாத உடம்பு இந்த மாதிரி. எனக்கு பித்த உடம்பு. இதனால இந்த வாதம், பித்தம், கபம் அந்த 3 நாள வர்ற நோய் எல்லாமே இது நல்ல மருந்துன்றாங்க. இந்த புடிக்கரணை நம்ம இதை பழைய கிழங்காக தான் பார்த்து வாங்கணும், புது கிழங்கா வாங்கக்கூடாது. புது கிழங்கா வாங்கினா கொஞ்சம் நாக்கு அரிக்கும், சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பழைய கிழங்கா வாங்கணும். எல்லாங்காட்டி வாங்கி ஒரு வாரத்துக்கு போட்டு வாடை போட்டு அதை வீட்டுள்ளாரே போட்டு வச்சு அப்பாலைக்கு அதை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். மசியல் தான் சூப்பரான ஒரு இது.
புளிக்குழம்பு கூட ரொம்ப காரம் போட்டு எல்லாம் சேர்த்து வைப்போம். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு இது வந்து மசியல் பண்ணால் கொஞ்சமாக காரம் சேர்த்து புளியெல்லாம் சேர்த்து வச்சாக்கா சாம்பார் இந்த மாதிரி தயிர் சாதத்து கூட நல்லாயிருக்கும். சாம்பார் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா கொண்டாடணும் நாக்குக்கு. அது அப்படியே அந்த கொஞ்சோன்னு எடுத்து வாயில் வச்சாலே அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த நாக்கில் இருக்கிற நீரெல்லாம் அப்படியே சுரக்கும். அந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த கருணக்கிழங்குல இருக்குது. நம்ம வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது இதை சாப்பிட்ணும். எப்படி காய்கறி எல்லாமே எல்லா காய்கறியும் பார்த்தாலே வாரத்துக்கு ஒன்று வந்துடும். சில சமயம் வந்து குழம்புல ஒன்று போடுவோம், அப்பால பொரியல் ஒன்று செய்வோம். அந்த மாதிரி 2 காய் ஒரு நாளில் உபயோகம் பண்ணுவோம். இல்லைன்னா சிலர் வந்து 2 காயை கூட பொரியல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து முடியாது உடம்புக்கு. அதனால என்னதான் அந்த என்னால் என்ன முடியுதோ அதை செய்து வைப்பேன். ஆனால் வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு இது வந்து நல்ல பொருளை சேர்த்துக்கிறது வழக்கம். எனக்கு இந்த கருணக்கிழங்கு குழம்பு நாளைக்கு வச்சே ஆகணும்னு தோணுது. குழம்பு வைக்கிறோன்னா இல்லைன்னா இது மசியல் பண்ணுறோன்னோ தெரில. நீங்களும் செய்யுங்க. நல்ல பொருளெல்லாம் விடாதீங்க. எல்லா காய்கறிகளையும் டெய்லி ஒன்றாவது சேர்த்துக்கோங்க. நல்லதே நடக்கும். அப்பால வரேன். இதில் அந்த கருணக்கிழங்குல விட்டுட்டேன் சொல்கிறதுக்கு. இந்த கருணக்கிழங்குல விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு நிறைய கிதான். அது தொட்டு நம்ம சாப்பிட்டாக்கா மாரடைப்பு, பல கேன்சரு இதெல்லாம் கூட தடுக்குமா அந்த கிழங்கு. இப்படியாப்பட்ட ஒரு பொருளை நம்ம விட்டு வைக்கலாமா? சாப்பிட்ணும்.